வணக்கம், என் பேர் விஜய். நான் திருத்தணி பக்கத்தில் ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன். நான் போன வருஷம் 2023 ஏப்ரலில் வந்து என்னோடய கிளாஸ் இன்ஸ்டியூட் கிளாஸ் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் பிளேஸ்மெண்ட் கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட்டோட எனக்கு அக்காமடேஷனோட மாற்றி கொடுத்தாங்க. மாற்றி கொடுத்தவங்க அந்த இடத்துல எனக்கு செட் ஆனதுனால அங்கே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். பள்ளிக்கரணை phonepay.comன்ற இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓனர் சப்போர்ட்டும் சரி, நமக்கு இன்ஸ்டியூட் சப்போர்ட்டும் எனக்கு நல்லா இருந்தது. பட் எனக்கு பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ எது இருந்தாலும் நான் இன்ஸ்டியூட் கால் பண்ணால் எனக்கு உடனே சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா போன மாதம் மே மந்தோட எனக்கு என்னோடய 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்ஸ்டியூட்லேருந்து கேட்டாங்க. எனக்கு வேணாம், நான் தனியாக ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ரிலீவ் ஆகிட்டேன். நான் அப்படியே கிளாஸ் வந்து இந்த 3 நாள் ஓரளவுக்கு எனக்கு இந்த 3 நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ எடுத்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, என்னென்ன இது வந்திருக்குங்கிறத பற்றி எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்த ஒரு சில ஸ்ட்ரகிள், என்னென்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கான சொல்யூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐசி ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறதுக்காக வேறு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க. இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒரு அப்டேஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் அதை வச்சு பண்ணும்போது எனக்கு முன்ன பண்ணதோடு இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ இந்த அப்டேட் கிளாஸுக்காக எதுவும் தனியாக ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணலை. அப்டேட் கிளாஸ் வச்சுருக்காங்க, அது ரொம்ப ஹாப்பி தான் எங்களுக்கு. சேலரிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பீரியடுக்குள்ளே 5th டேட்டுக்குள்ளே எனக்கு கரெக்டான சேலரி வந்துடுச்சு. ப்ளஸ் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் என்னோடய சேலரி இன்க்ரீஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் 10,000, அடுத்தது 3 மந்த்ஸ் 12,000, அதுக்கு அடுத்த 6 மந்த்து 15,000ங்கிறது அந்தந்த டேட்டுக்குள்ளே கரெக்டாக எனக்கான இன்க்ரிமெண்ட்டும் கரெக்டாக வந்தது. சேலரியும் கரெக்டான டேட்டில் எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக நான் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் உடனே போய் ஷாப் வச்சாலும் எனக்கு என்னென்ன கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன எப்படி சேல் பண்ணணும், இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே எனக்கு அந்த நாலேஜ் சுத்தமாக இல்லை. நான் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஷாப்பில் இருந்தும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணோம், கஸ்டமர்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் வந்து எனக்கு அந்த நான் ஒர்க் பண்ண பிளேஸ்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க. ப்ளஸ் எனக்கு இன்ஸ்டியூட் ஸ்டைல்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளங்கிறப்போ எனக்கு நான் ஏதாச்சும் ஒரு மொபைலில் ப்ராப்ளம் பண்ணிட்டேன், எனக்கு இது பண்ண முடியல இதுக்கப்புறங்கும்போது நான் இன்ஸ்டியூட்டில் கேட்கும்போது எனக்கு அரௌண்டிங் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கே வந்து கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க, நான் உங்களுக்கு பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பண்ணாங்க. நான் 2-3 மொபைல்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரெடி பண்ணி போயிருக்கேன். எனக்கு சப்போர்ட்டும் நல்லா பண்ணாங்க. ப்ளஸ்ஸு ஒரு டைரெக்டாக நம்ம போய் ஒரு ஷாப்பை வச்சாலும் அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது தெரியாமல் இருக்கும். அதை விட ஒரு பெஸ்ட்டு எப்படி இதுன்னா ஒரு 1 இயர் வேறு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நமக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.